ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் பலாப்பழம் சாப்பிட்டு பலாக்கொட்டையை தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், 2 முந்திரி பருப்பு, கொஞ்சம் சோம்பு, கசகசா சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா நான் காரத்துக்கு 5 பச்சை மிளகா சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவோட சேர்த்து இந்த தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் சேர்த்துட்டு சோம்பு வந்து நான் நுணுக்கி சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சதுக்கப்புறமா நீளமாக இருக்கிற சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சின்ன தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, பலாக்கொட்டை 2த்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை கலந்து விட்டு காய் நல்லா வேக வச்சுக்கோங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. குழம்பு எந்த திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி நல்லா வரட்டும். கொதி நல்லா வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. குழம்பு நல்லா ஆறுனதுக்கப்புறமா உங்கள் புளிப்புக்கு தகுந்தபடி எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி. இது சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.